ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பவுட்ருன்னு பார்க்குறீங்களா? இது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஆவாரம்பூ பவுட்ரு தான் அது. இதில் வந்து ஆவாரம்பூ, காஞ்ச மல்லி, மல்லி விதை, மிளகு, ஜீரகம், இந்த மாதிரி ஏலக்காய், அந்த மாதிரி நிறைய பொருட்களை சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம டெய்லி ரெகுலராக டீ மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து அவங்க மட்டும் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது நம்மளுமே எந்த அளவுக்கு நம்ம டீ அதை கம்மி பண்ணுறோமோ நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அது இதுக்கு இந்த மாதிரி ஒரு மூலிகையை வந்து ஒரு டீ மாதிரி காய்ச்சி குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து சுகர் பேஷண்ட்டு சுகர் இல்லாமல் சாப்பிட்லாம். நம்ம வந்து எப்படின்னா சாதாரணமாக வெல்லம், இதை நம்ம வெல்லம் கலந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? சில பேருக்கு வெல்லம் வேண்டாம். ஆனால் யாருமே வந்து அந்த வெள்ளை சர்க்கரையை போட்டு சாப்பிட்றாதீங்க. கருப்பட்டி, தேன், இந்த மாதிரி ஏதாவது கலந்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதை எல்லாருமே ரெகுலராக எடுத்து பாருங்களேன். இப்போ நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். உடம்பு முன்னாடியே நல்லா கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம்.